Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing Arthur Miller's A Death of a Salesman, and we are with Act-wise summary. We have completed Act 1, and we are stepping on to Act 2. And for your kind information, in the playல மொத்தம் எத்தனை act? Death of a Salesman, published in 1949. Only two acts followed by a short scene called requiem. Requiem அப்படின்னா இட்ஸ் அ funeral scene. அப்போ அந்த ரெண்டு ஆக்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூனரல் சீன். ஃபியூனரல்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் கிடையாது, ரெக்வெம்னு கொடுத்தாதான் கரெக்ட். அப்போ நமக்கு ட்ராப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூனரலுக்கு ரெக்வெம் செக்ஷனுக்கு பதிலாக ஃபியூனரல் செக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் சினோனிம், இட் கேனாட் பி த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்ட் 2க்கு வந்துட்டோம். நம்ம இன்னொரு விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டு இந்த பிளேவை அப்படியே உங்களை கொண்டுட்டு போறேன். ஆக்ட் 2ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீன் வைஸ் ஸ்பிட் அப்படிங்கிறது பை த ரீடிங் அண்ட் பை த commentaries that are available in the scene wise classification is available. But இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ட் 1 ஆக்ட் 2 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. scene 1, scene 2, scene 3, scene 4, scene 5, scene 6, scene 7, scene 8 அப்படின்னு நம்ம ஆக்ட் 2 பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி scene distinction is not found in the original text. அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் சீன்ஸ் அப்படின்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு என்னென்ன டெக்ஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்கோ, என்னென்ன எடிஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கோ, அதை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அங்கே ஆக்ட் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கு, சீன்ஸ் என்பது கொடுக்கப்படவில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே படிச்சுட்டு வரும்போது பேஸ்ட் ஆன் த டிரான்சிஷன், இது சீன் 1, இது சீன் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் பிகின் வித். இப்போ நம்ம ஆக்ட் 2ல இருக்கோம். Death of a Salesman, Willie Loman, Linda Loman, and the Loman family இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்களே. யார் அந்த ரெண்டு பேர்? Biff and Happy. Yeah, Biff Loman, Happy Loman. Biff is 34 years old. Willie is Biff is 34 years old and Happy is 32 years old. இப்போ ஏறக்குறைய அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்இல்யூஷன்டு ஃபேமிலி தான். ஒரு இல்யூஷன்ல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான், ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான். யதார்த்தமான வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. ஒரு கற்பனையா நம்ம பணக்காரர்கள் ஆயிடுவோம், பணக்காரரா இருக்கிறோம், தனம் அவருடைய வாழ்க்கை முறையிலே இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான தகவல். ரைட், இப்போ when the play begins, நம்ம ஆக்ட் 1 பிகின் பண்ணும்போதே ஒரு மியூசிக் it was being played in the background. What was the music? Flute music. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். It is not mentioned flute music, but it is simply mentioned as music is played in the background. நீங்க இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க, music is played in the background, but the sound is very very gay and bright அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Sound is heard gay and bright. Sound எங்கேயாவது கேவா இருக்குமா, பிரைட்டா இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் லைட்னிங். அப்ப சவுண்ட் கேட்கிறது, ஆனா லைட்னிங் எப்படி இருக்கு? வெரி கே மீன்ஸ் வெரி வெரி பிரைட், வெரி லைவ்லி. அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அட்மாஸ்பியர் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஹியர் ஆஸ் அ ஸ்டேஜ் டெக்னிக் இஸ் வெரி சியர்ஃபுல். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் க்ளோ ஆஃப் த மார்னிங் சன்லைட் அப்படிங்கிறது அந்த கிச்சனுக்குள்ளர அப்படியே பிரவேசிப்பதை போல நமக்கு காட்சிகள் இருக்கிறது. இப்போ இந்த சீன் எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா கிச்சன்ல தான் ஓபன் ஆகும். வாட் இஸ் தி செட்டிங் ஆஃப் சீன் 1 ஆஃப் ஆக்ட் 2? எங்க நடக்குது? வாட் இஸ் தி செட்டிங் பிளேஸ்? கிச்சன். இட் இஸ் a kitchen. அப்ப கிச்சன்ல ரெண்டு கேரக்டர்ஸ் they are involved in a conversation. யார் அந்த ரெண்டு பேரு? ஒன்னு வில்லி லோமேன், the traveling salesman who is in the 60s, and Linda Loman, his wife. இப்போ வில்லி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, வில்லி காலையில என்ன மாதிரி காஸ்டியூம்ல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is dressed in formal suit.
ரொம்ப ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நீட்டா ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஸ்லீவ்ஸ்ல அழகா உட்கார்ந்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன். ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அவர் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிச்சான அவுட்லுக் இருக்கு அந்த கிச்சன்ல. ஒரு டேபிள் இருக்கு, அதுல ஒயிட் கலர் மக் இருக்கு, அதுல காஃபி எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காரு, லைட்டா சிப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யூ ஃபைண்ட் தட் லிண்டா லோமேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷீ இஸ் ஆக்சுவலி pouring tea and she is also getting ready with eggs. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக்ஸை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைட்டா பசங்க மேல கோவப்படுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங், ஓகே, 10 மணி ஆயிடுச்சு. வாட் இஸ் த டே மென்ஷன்? டியூஸ்டே மார்னிங் 10 ஆயிடுச்சு, இன்னும் இந்த பசங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் சொல்றாரு. அந்த நேரத்துல யூ ஃபைண்ட் தட் லிண்டா லோமேன் இஸ் டெல்லிங், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, லேட் நைட் தே வேர் இன் அ டிஸ்கஷன் அண்ட் ஐ ஹர்ட் தட் பிஃப் இஸ் கோயிங் டு பிகம் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக். இது வரைக்கும் கொஞ்சம் லேசின்னு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, ஆனா நீங்க லேசின்னு சொன்ன அந்த பிஃப் என்ன பண்றான் அப்படின்னா, he is bit hopeful. என்ன அப்படின்னா, அவங்க பேசுறத நான் கேட்டேன். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, in the morning as after getting up, Biff is going to meet his former employer. அந்த ஃபார்மர் எம்ப்ளாயருடைய பேர் என்ன? பில் ஆலிவரா பார்க்க போறாங்க. பில் ஆலிவரை பார்த்து என்ன பண்ண போறாங்க, they are going to ask for a loan and they are going to start a business அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. யாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி? வில்லி லோமேனுக்கு மகிழ்ச்சி. இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்பயாவது அவனுக்கு கொஞ்சம் ஒரு மனமாற்றம் வந்து, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான், வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம ஃபோக்கஸே இல்லாம தெரிந்தவனுக்கு இப்பயாவது ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு அறிவு வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is telling his wife, இன்னைக்கு சாயந்தரம் நான் ரிட்டர்ன் ஆகும் பொழுது, நான் சாயந்தரம் அப்படிங்கிறது லேட் நைட் ஆயிடும், வரும்போது ஐ வில் பை சம் சீட்ஸ். அதை நான் இங்கே போடலை, மெட்டீரியல் இங்கே வந்து டிஸ்பிளேல இல்லை, பட் வித் த டெக்ஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் சர்டன் திங்ஸ். என்ன சொல்றாருன்னா, ஹி ஹேஸ் அ பிளான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் போறேன், ஏற்கனவே நேற்று வந்து டிராவல் பிளான் சொல்லிட்டாரு, பல ஏரியா பல ப்ராவின்ஸுக்கு போறாரு, நிறைய பேரை மீட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நான் போறேன், வரும்போது என்ன பண்ணுவேன், ஐ வில் பை சம் சீட்ஸ். The buying of the seed is a very important element என்ன பொறுத்த மட்டும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த சம்மரிஸ்ல இதெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா நீங்க டெக்ஸ்ட் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வில்லி லோமேன் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபார்மிங். அவனுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா, சொந்தமா ஒரு வீடு, பக்கத்துல ஒரு ஃபார்ம் லேண்ட், அந்த ஃபார்ம் லேண்ட்ல ஒரு ஃபார்மிங் பண்ணணும். நல்ல நிறைய காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, தன்னுடைய பையன் வேலைக்கெல்லாம் போய் பெரிய பணக்காரனம் ஆனது பிற்பாடு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டான், என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டான்? ஃபார்மிங். அழகா இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 56 இந்த புக்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. ஓகே, யூ வெயிட் கிட், பிஃபோர் இட் இஸ் ஆல் ஓவர் we are gonna get a little place out in the country and I will raise some vegetables, a couple of chicken. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்க வேண்டும். அந்த ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி இருக்கிற இடத்துல ஃபார்மிங் பண்ணணும். அதே நேரத்துல he also wants to raise a cattle and chicken. இதுதான் அவனுடைய ஆசை. இன்னொரு பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசங்க வந்து அந்த வீட்டுல அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து கல்யாணம் ஆகி அவங்க நிறைய குழந்தைகளோட வாழ வேண்டும். அப்ப இவன் என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதான் அவருடைய கனவு. ஆனா அந்த கனவு நிறைவேறாமல் போய் விடுமோ அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல தான் என்ன பண்ணான், எப்ப பார்த்தாலும் பிஃபை திட்டிக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துகிறது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்?
இப்போ லிண்டா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பசங்க இன்னும் தூங்கிட்டு இல்ல, காலையிலே கிளம்பி யார் போயிட்டா, பிஃபும் ஹாப்பியும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நீங்க பிஃபை பார்த்துருக்கணுமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. பிஃப் கிளம்பி போன அந்த தோரணையை நீங்கள் பார்த்து இருந்தீர்கள் ஆனால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, வாயெடுத்து போயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். என்ன கலர் காஸ்டியூம்ல போயிருந்தான், ப்ளூ கலர் சூட்ல போயிருந்தான். என்ன கலர் சூட்ல போயிருந்தான் கிளம்பி போகும்போது, he was in blue color suit. அப்ப blue color suit is a symbolic of what அப்படின்னா, symbolic of American ideal of professionalism and respectability. இன்னைக்குமே நீங்க ப்ளூ கலர்ல ஒரு கோட்டு சூட் அப்படி போட்டு நடந்து போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது. அப்ப இத சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றா, எனக்கு என்னமோ ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, வில்லியும் என்ன பண்றான், அந்த காப்பியை குடிச்சிட்டே ஓவரா எக்ஸைட்டட் ஆகாம லைட்டா அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? Yes, sir. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? Yes, sir. இப்போ வில்லி லோமேன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது, the wife she is a பக்கா ஹவுஸ் வைஃப், லிண்டா லோமேன். அப்ப அந்த லிண்டா லோமேன் என்ன பண்றான்னா, மெதுவா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, மை டியர் ஹஸ்பண்ட், இன்னும் நமக்கு ஒரு ஒரு சில முக்கியமான எக்கனாமிக்கல் கமிட்மெண்ட் இருக்கு. என்ன? நம்பர் ஒன், த இன்சூரன்ஸ் பிரீமியம் இஸ் நாட் இட் பெய்ட். இட் ஹேஸ் டு பி பெய்ட். ஓகே, இன்னும் நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டி முடிக்கவில்லை அப்படின்னு சொல்றார். ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இன்னும் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டவில்லை, இன்னும் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த தகவல் கொடுக்கலாம். ஆனா இந்த வீடு வந்து மார்காஜ் பண்ணப்பட்டது, அந்த வீடு மார்காஜ் பண்ணது, இன்னும் ஒரு சில அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கு. எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு? The house has been mortgaged. ரொம்ப மோசமான வீடு தான், ஆனாலும் அந்த வீடும் கடன்ல தான் இருக்கு. அந்த கடன்ல இருந்து இந்த வீடை மீட்க வேண்டும் என்றால் எவ்வளவு தேவைப்படுது? $120 is needed. அதை கட்டிட்டோம்னா இந்த வீடு நம்ம சொந்த வீடு ஆயிடும். இது வரைக்கும் நம்ம சொந்த வீடு தான், ஆனா பத்திரம் பேங்க்ல இருக்கு. அதனால அதுவே ஒரு பெரிய மண்டையடியா இருக்கு, தலைவலியா இருக்கு. இப்ப ஒரு $120 கட்டிட்டா இந்த வீடு நம்முடையதாகிவிடும் அப்படின்னு யார் சொல்றா? லிண்டா சொல்றாங்க. இப்ப அது சொல்லி முடிச்ச உடனே இவன் என்ன சொல்றான், பரவாயில்ல, நமக்கு வீடு நம்ம கையில வந்துடும், ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் ஓட்ட உடசலா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஓட்ட உடசல். என்னென்ன? the refrigerator, goddamn ice box and goddamn car. அதாவது கார், ஐஸ் பாக்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே என்னாச்சு, இஎம்ஐல வாங்கினது தான், ஆனா எல்லாமே பழுதாகி விட்டது. ஆனா இன் கான்ட்ராஸ்ட், இவங்க வீட்டுல எல்லாமே இஎம்ஐல வாங்கியிருக்காங்க, எல்லாமே இட் இஸ் இன் ரிப்பேர்டு கண்டிஷன். ஆனா பக்கத்துல சார்லி இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்ட், அவன் பாத்தீங்கன்னா he bought a General Electric and it is 20 years old and it is still good. கொஞ்சம் பொறாமையில பொங்குறான் வில்லி. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கேன், எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே நான் வந்து தண்டம் கட்ட வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பக்கத்து வீட்டுல இருக்கான் பாருங்க ஒருத்தன், யாரு? சார்லின்னு ஒரு மடப்பைய இருக்கான்ல. நான் ஒரு ஹேண்ட்ஸம் பெல்லோ, அவன் ஒரு மடப்பைய. அவன் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸம் இல்லை. அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருள்லாம் கூட என்ன இருக்கு, இன்னமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமையில பொங்குறார். இன்னும் 2-3 தகவல் இருக்கு. பேஜ் நம்பர் 57 ஆஃப் திஸ் புக்ல நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, when was the house bought எழுதி வச்சுக்கோங்க. when was the house bought அப்படின்னா, இந்த வீடை அவர்கள் எப்போது வாங்கினார்கள்? இந்த வீடை வாங்கும் போது பிஃபுக்கு வயது 19. இந்த வீடு வாங்கும்போது பிஃபுக்கு எத்தனை வயசு? 19 வயசு. இப்ப பிஃபுக்கு எத்தனை வயசு? 40.
How old is Biff now? 34. So how many years the house was in mortgage? அடகுல இருக்கு வீடு 1934, ஏறக்குறை 24 வருடம். மொத்தம் எத்தனை வருடம் வந்து அது பிணையில இருக்கு? 25 வருடம் பிணையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஏஜ், when was the house bought அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதனால you try to keep this in mind. Is the information clear, teachers? Number 2, அப்படியே சந்தடி சாக்குல நம்ம லிண்டா லோமேன் வந்து ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? ஷி இஸ் a very devoted wife. அதனால மெதுவா வில்லி லோமேன் கிட்ட வந்து அந்த நேத்து நைட்டு நான் ஒரு விஷயம் பத்தி பேசினேன்ல, அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னோன்னு வில்லி வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டா என்ன சொல்றாரு? I will talk to Howard. Okay, I will not travel anymore. I want a job in New York. நான் போய் ஹோவர்டை பார்த்து பேச போறேன். அவங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்? இந்த மாதிரி டிராவலிங் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க, எனக்கு நியூயார்க்ல இந்த ஆஃபீஸ்ல ஒரு ஒர்க் கொடுங்கன்னு நான் கேட்க போறேன் அப்படின்னு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்றேன். ஓகே, அப்போ ஒய்ஃப் வந்து ஹாப்பி. அப்போ இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வேண்டியது, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிற ஒன்றை வில்லி லோமேன் எடுத்து இருக்கிறார். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு தன்னுடைய லைஃபை இன்சூர் பண்ணியிருக்கிறார்? ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா, he has insured his life for $20,000. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறார்? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி $20,000. $20,000. இந்த $20,000 வந்து கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சுறதுக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, he needs a remainder of $50 பிரீமியம். இன்னும் ஒரு $50 கட்டினா அந்த லாஸ்ட் பிரீமியம் கட்டி முடிக்கப்படுது. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலைஸ் ஆயிடும். அதனால அந்த ஒரு சுமையும் யார் மேல இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? வில்லி லோமேன் கிட்ட இருக்கு. இப்ப அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வீட்டுல அந்த ரூம்குள்ளார போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. வரும்போது அவர் பார்க்கக்கூடிய காட்சி அவரை கோபப்படுத்துகிறது. அதே நேரத்துல அவருக்கு மனசை வந்து குத்துற மாதிரி ஒரு செயல் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிண்டா லோமேன் sits in the room, in the main room, and she starts mending the stockings. ஓகே, நம்ம ஏற்கனவே ஸ்டாக்கிங்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஓகே, ஒரு விமனுக்கு முக்கியமான தேவையா, ஒரு ஃபேஷனபிள் லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய ஒரு விமனுக்கு, வெஸ்டர்ன் விமனுக்கு கட்டாயம் தேவையான ஒரு பொருள் தான் ஸ்டாக்கிங். ஆனா அதுல வந்து நிறைய டேமேஜ் இருக்கு. அதனால அந்த டேமேஜை இவங்க உட்காந்து தைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் அவங்க அந்த ஸ்டாக்கிங்ஸை மென் பண்றாங்களோ அப்ப யாருக்கு கோபம் வந்துடும்? வில்லி லோமேனுக்கு கோபம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னுடைய கடந்த காலத்துல தன்னுடைய ஒய்ஃபுக்கு துரோகம் செய்திருக்கிறான். என்ன துரோகம் செஞ்சிருக்கான்? இவ வந்து இந்த மாதிரி ஓட்ட உடசலா அந்த ஸ்டாக்கிங்ஸோட இருக்கும் பொழுது வாங்கின புது ஸ்டாக்கிங்ஸை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான்? பாஸ்டன்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். அந்த உமனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். அப்ப அவனுக்கு குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்க செய்யும். ஆனா அதை வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ணாம என்ன பண்றான்? என் முன்னாடி இந்த மாதிரி உட்காந்து ஓட்ட உடசல தைக்கிற வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஆனா அவ என்ன பண்றா? அப்புறம் இல்லைன்னா என்னங்க பண்றது, உட்காந்து தைச்சுதானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ சொல்றா. அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்னதா கான்ஃபிளிக்ட் வருது. So we come to know that Willy Loman is very much guilty whenever he sees his wife mending the stockings. Is the information clear? Yes, sir. Very good. இப்போ நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேனே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know about the age of Howard Wagner. Howard Wagner யாரு? Who is Howard Wagner? Boss of Willy Loman. Boss of Willy Loman. How old is that particular owner? He was just 36. Okay, the first boss of Willy Loman is the father of Howard Wagner, old Wagner.
அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதனாக இருந்தார், ரொம்ப லவ்விங்கா இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு பக்கபலமாக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லி லோமேன். ஒரு காலத்துல கொடிகட்டு பறந்த டிராவலிங் சேல்ஸ்மேன், இன்னைக்கு நொடிஞ்சு போயிட்டார் பிசினஸ்ல. அவரால் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு அந்த விஷயத்தை பத்தி அக்கறை இல்லை. அதனால என்ன பண்றாரு, அதே அளவுக்கு அவரை வந்து வேலை வாங்குறாங்க, இன்னும் அதிகமான டார்கெட் கொடுக்குறாரு. அந்த டார்கெட்டை இவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அவரு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்ப போற நேரத்துல there is a phone call. Okay, there is a phone call and the phone call லிண்டா ஆன்சர் பண்றாங்க. and on the other end there is Biff. ஃபோன் பண்ணது யாரு வெளியில இருந்து? பிஃப் வந்து அங்கிருந்து போன் அடிக்கிறாரு. பிஃப் போன் அடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, we are planning, myself and brother, we are planning to treat the father. அப்பாவுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம்னு இருக்கோம். அப்பாவுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம்னு இருக்கோம். அப்பாவை ஷார்ப்பா டின்னருக்கு 6 மணிக்கு எங்க வர சொல்லிருங்க? பிராங்க் ஷாப் ஹவுஸுக்கு வர சொல்லிருங்க. பிராங்க்ஸ் ஷாப் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோட்டலுக்கு ஈவினிங் 6 o'clock வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு தகவலை யாருக்கு கொடுக்குறான்? பிஃப் கொடுக்குறான். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே லிண்டா லோமேனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பிஃப் வந்து இப்ப அப்பாவுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப இதை வந்து யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்றா? வில்லி லோமேன்ட்ட கம்யூனிகேட் பண்றா. வில்லி லோமேனுக்கு மிகவும் சந்தோஷம். Is the information clear, teachers? Yes, sir. அதே நேரத்துல அவ வந்து பிஃப வந்து ஒரு அனாலஜியை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்றான். என்ன அப்படின்னா, இவன் நல்லவன் தாங்க, பிஃப் ரொம்ப நல்லவன் தான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, he is a little boat looking for a harbor. அவன் ஒரு சின்ன படகு, ஒரு துறைமுகத்தை தேடி பயணித்து கொண்டிருக்கும் படகு. இப்ப இந்த படகு எந்த துறைமுகத்தை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு பிசினஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரியான துறைமுகத்துக்கு போய் சேர்ந்துட்டா இந்த ஷிப்பு வந்து என்ன ஆகும்? ஒரு சக்சஸ்ஃபுல் ஷிப் ஆயிடும். அப்ப தன்னுடைய மகனை வந்து ஒரு போட்டுக்கு ஒப்பிட்டு, அவனுடைய அந்த கோலை வந்து ஒரு ஹார்பருக்கு ஒப்பிட்டு இந்த அம்மா பேசுறாங்க. உடனே என்ன சொல்றாங்க? மறந்துடாதீங்க, 2 விஷயம் நீங்க பண்ணணும். ஒன்னு, நேர ஹோவர்ட் வாக்னரை போய் பார்த்து ஒரு பெர்மனன்ட் ஜாப், ஒரு டேபிள் ஒர்க், கிளரிக்கல் ஜாப் கேட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்க. 2வது, 6 மணிக்கு உங்க செல்ல குட்டிங்க, தங்க குட்டிங்க உங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க. பிராங்க்ஸ் ஷாப் ஹவுஸுக்கு ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மால என்ன பண்றாரு? ஓகே ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? Yes, sir. இப்போ நமக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சீன் அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are actually அப்படியே slowly there is a information that லிண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேஸ் ஹீட்டர் பாக்குறாங்க. அந்த கேஸ் ஹீட்டருக்கு பின்னாடி there was a hose which was hidden by வில்லி லோமேன். எதுக்காக அங்க ஒளிய வச்சிருந்தாரு? அந்த ஹோஸை பயன்படுத்தி என்ன பண்ணாரு? கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணி செத்துடலான்னு ஒரு முடிவுல தான் அது அங்க வெளியே வச்சிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஹோஸ் இல்லை. அப்ப அந்த ஹோஸ் வந்து அந்த இடத்துல இல்லாதனால இவளுக்கு ஒரு ரிலீஃப். என்ன, நம்ம புருஷன் வந்து இந்த சூசைடு பிளானை கை விட்டுட்டார் போல தெரிகிறது. அதே நேரத்துல இப்ப பின்னாடி நமக்கு தெரிய வரும், யார் அந்த ஹோஸை அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி பிஃப். அம்மா வந்து சொல்றாங்க, உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ஹோஸை வச்சு அந்த ஹீட்டர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணி உங்களுக்காக தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாரா அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரொம்ப மூவ் ஆயிடுவான். அவன் எமோஷனலி பிகம்ஸ் டிஸ்டர்ப். அதனால என்ன பண்ணுவான்? யாருமே இல்லாத போது அதை போய் பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா, நமக்காக அப்பா இந்த மாதிரி உயிர் விடறதுக்கு தயாராகிட்டாரே, ஏன் அப்படி உயிர் விட்டால் அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் $20,000 நமக்கு வந்து சேரும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அப்பா அப்படி பண்ணாரு. நம்ம அப்பா வந்து ரொம்ப நல்லவர், நம்மளும் அதான், நம்ம தான் அவளை என்ன பண்ண முடியல,
அன்பு செய்ய முடியல, சரியா அவரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோஸை எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல ஒளிய வச்சிருவான். Is the information clear, teachers? Yes, sir. Now we are moving to scene number 2. போயிருவோமா? scene number 2ல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடா இருக்கு. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங். ஏன்னா ஒரே ஐடியா திருப்பியும் ரிப்பீட் ஆகும். நமக்கு ரொம்ப முக்கியமான சீன் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீன் 2 நான் ஒரு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சீன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஹோவர்ட் வேக்னர்ஸ் ஆஃபீஸ். அடுத்த சீன் எங்க நடக்குது? Howard Wagner's office. Howard Wagner office. Howard Wagner is the boss. Yeah, he is 36 years old. அவரு பார்த்தீங்கன்னா அவருடைய டேபிள்ல ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்மால் டைப் ரைட்டிங் டேபிள் இருக்கு, வயர் ரெக்கார்டிங் மெஷின் இஸ் தேர். இவ்வளவுதான் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வில்லி லோமேன் இஸ் கோயிங் டு மீட் ஹோவர்ட். வில்லி லோமேன் வந்து என்ன பண்றாரு, நேரா ஹோவர்டை பார்க்க போறாரு. அப்போ ஹோவர்டை பார்த்து என்ன கேட்க போறாரு, ஒரு கிளரிக்கல் ஜாப், இனிமேட்டுக்கு என்ன டிராவலிங் ஜாப் கொடுக்காதீங்க, டிராவலிங் சேல்ஸ்மேன் அசைன்மெண்ட் கொடுக்காதீங்க, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு என்ன ஜாப் கொடுங்க, இங்க ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இவன் உள்ள போய் அதை பேசலான்னு போகும்போது ஹோவர்டு வந்து வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறார். வேற என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு அப்படின்னா, he is very much preoccupied with his wire recorder. ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு வயர் ரெக்கார்டர் வாங்கி வச்சிருக்காரு, அதுல வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப வில்லி லோமேன் உள்ள போய் பேச தொடங்குவதற்கு முன்பே இவர் என்ன சொல்றாரு, நான் எதுக்காக இந்த வயர் ரெக்கார்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிகாஸ் நம்ம வந்து டிக்டேட் பண்ணா நம்மளுடைய செக்ரட்டரி நம்ம டிக்டேட் பண்றது எல்லாத்தையும் ஃபுல்லா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவே ஒரு வயர் ரெக்கார்டர் இருந்ததுன்னா அதை ரெக்கார்ட் பண்ண நான் அதை என்ன பண்ண ரெக்கார்டிங் டூல் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம பேசினோம்னா எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும். அதை வந்து டைப்ரைட்டர் அந்த டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பக்காவா டைப் பண்ணிடலாம் கேட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, she starts playing the already recorded speech there. அப்போ முதலாக அந்த வயர் ரெக்கார்டர்ல பேசக்கூடிய வாய்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹோவர்ட் வேக்னர்ஸ் டாட்டர். அவ வந்து என்ன பண்ணியிருக்கா, இதுல பேசியிருக்கிறா, அப்பாவுக்காக ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துருக்கா. அவளுடைய ஏஜ் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஹோவர்ட் வேக்னர்ஸ் டாட்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஹோவர்ட் வேக்னர் டாட்டருடைய ஏஜ் வந்து நம்பர் 7. How old is she? She is 7 years old. Is the information clear? Yes, sir. Then அவங்களுடைய வாய்ஸ் பிளே பண்ணி முடிச்சோன்னா இவர் பேசலாம் தொடங்கும் போது அடுத்த ஒரு டேப் ஆன் பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா we hear the voice of Howard's son who is just 5 years old. Who is just 5 years old. Is the information clear, teachers? Yes, sir. அவருடைய வயசு 5 வயசு. அந்த 5 வயசு பையனுடைய வாய்ஸும் இருக்கு. அதற்கப்புறம் என்ன பண்றாரு அப்படிங்கன்னா, அப்படியே மெதுவா அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் திருப்பியும் பேசணும்னு நினைக்கிறாரு. பட் he is not ready to listen. He is very much preoccupied with the wire recorder. ரொம்ப இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்றாரு. அதற்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு, வில்லி லோமேன் தன்னுடைய கஷ்டத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி டிராவல் போயிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டேன், I have lost control of the car and the car was going away from the main road. அப்படிங்கும்போது இவர் சொல்றாரு, ஏன் நீ லோன்லியா ரொம்ப ஃபீல் பண்ற, உன்கிட்ட ரேடியோ இல்லையா? Had you had a radio with you, you could have had a traveling companion in the form of a radio. You could have listened to the telecast and you could have be focused. அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கோபமாயிருது. ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேனுடைய ஜாப் எப்படிப்பட்ட ஜாப் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எத்தனை வயசுல இந்த ஜாபுக்கு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு at the age of 63, ஆனா அங்க அவருடைய பாஸ் வந்து 36. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா when he joined this particular company, Howard Wagner was not born. Okay, இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் the age of Howard Wagner. அப்ப என்ன சொல்றாரு, I started doing this job when I was 18 or 19. 17 ஒரு 18 19 வயசுல இந்த ஜாபுக்கு வந்தேன். And I happened to meet a great salesman, okay, at in a house called Parker House, and the name of the man is Dave Singleman. And in the Dave Singleman was a very popular salesman. Okay, he was a very popular salesman. He was doing business in several states. He never traveled. He stayed in his hotel room, and he was living a luxurious life. எப்படி luxurious life அப்படின்னா, he was wearing a green velvet slipper and he was smoking while attending calls. அப்படி இருந்த இடத்துல இருந்தே போன் பண்ணி நிறைய பிசினஸ் முடிச்சாரு. அந்த டேவ் சிங்கிள் மேனை பார்த்தேன். அவர் இருந்த போது எவ்வளவு பேர் வந்து அவருடைய இறப்பு அட்டன் பண்ணாங்க. thousands and thousands of people from several provinces attended. அப்போ முடிவு பண்ணேன், டேவ் சிங்கிள் மேனை விட ஒரு பெரிய சேல்ஸ்மேனா நான் மாறிட வேண்டும் என்று அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி வில்லி லோமேன் சொல்றார். Is the information clear, teachers? Yes, sir. And he starts boasting. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when I was very young, I made $170 a week as commission. கமிஷன் மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? $170 நான் சம்பாதிச்சேன். அது ஒரு காலம். இன்னைக்கு என்னால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால எனக்கு என்ன பண்றேன், ஒரு ஆபீஸ் ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோவர்டு வந்து ரொம்ப கோமா என்ன சொல்றான், வேர் ஆர் யுவர் சன்ஸ், உனக்கு பசங்க இருக்காங்கல்ல, உனக்கு உதவி வேணும்னா யாருக்கிட்ட போய் கேட்கணும், உன் பிள்ளைங்கள்ட்ட போய் கேளியா, ஏன் என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, நான் கொடுத்த வேலையை செய்ய முடியும்னா செய்ய, இல்லையா வேற ஜோலியை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. Is the information clear? Yes, sir. And this is the information that we have. And இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன உடனே பையன்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டோன்னா வில்லி லோமேனுக்கு அந்த கொஸ்டினை கூட டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன சொல்றாரு, நான் என்ன உடம்பா போயிட்டேன், am I crippled? ஓகே, நான் கிரிப்பிள்டா இருந்தா கூட என் பிள்ளைங்களை சார்ந்து இருக்க மாட்டேன், நான் என்னுடைய சொந்த காலில் இருப்பேன், நான் என் பிள்ளைங்க காலில் போய் எந்த காலத்துலையும் விழுவ மாட்டேன். ஒருவேளை அவங்க பெரிய ஆளா வந்தா அவங்க இருந்துட்டு போறாங்க, நான் கடைசி வரைக்கும் கை கால் இருக்கிற வரைக்கும் தனி என் சொந்த காலில் என் சொந்த சம்பாத்தியில தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதோட அங்க ஒரு செக்மெண்ட் முடியுது. அந்த செக்மெண்டோட நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா, you will break this segment, okay, and we will get back. We will take a break of 5 minutes, okay. Did you understand the